வணக்கம் மக்களே, ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி பொங்கப்பானை தாங்க. 15 புள்ளி சந்த புள்ளி 8ல் நிறுத்தி அது போடுறதுக்கு 7 ஆயிடுச்சு மணி. அதோட கோயிலாண்ட ஒன்று வாசுபடிக்கு எதிர்க்க ஒரு கோலம் போட்டுங்க சின்னதாக. பருப்பு எல்லாம் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சுட்டேன் நான். அரை மணி நேரம் ஊறினாவே சீக்கிரமாக வேலை கடகடன்னு வெந்து வந்துடும். குக்கரில் போட்டாலும் அவ்வளோதான், அடுப்பில் போட்டாலும் அவ்வளோதான். ஊற வச்சு செஞ்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். எல்லாம் காய் வெட்டி வச்சுக்கணும். பீன்ஸு, பூசணிக்காய், மரவள்ளிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி எல்லாம் அவரைக்காயெல்லாம் சேர்த்து சாம்பாருங்க. இன்றைக்கி ஜவ்வரிசி பாயசம். அடுப்பில் தாங்க 2 பருப்பு கூட்டு, கடலப்பருப்பு சாம்பாருக்கு துவரம் பருப்பு அடுப்பில் தான் போட்டேன். உலையும் அடுப்பில் தான் போட்டேன். பச்சரிசி தாங்க, நம்ம வீட்டு அரிசி தான், வீட்டில் குத்தின அரிசி தான். இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு நெல் அறுத்து பச்சரிசி குத்தி சாப்பாடு செய்கிறேன். இன்றைக்கி சாப்பாடு பீன்ஸு, கடலப்பருப்பு கூட்டு, ரசம், தயிர் தாளிப்பு, வள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய் கூட்டு, கருணக்கிழங்கு வறுவல், பாயாசம், சக்கரை பொங்கல், சாம்பார், வடைங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன எப்படி செஞ்சீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உளுந்த வடை தாங்க, நல்லா பந்து மாதிரி வந்தது. சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டு இலை போடுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.